செய்தியை பார்த்து வருகிறோம். மானாமதுரையில் ஆகாஷ் என்ற இளைஞர் போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த சம்பவத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஆகாஷ் ஒருவரை துரத்தி வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. 2 பேரை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் போலீஸ் கஸ்டடியில் மரணமடைந்தார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். விவரங்களை வழங்கலாம். மானாமதுரையில் 6ஆம் தேதி போதையில் தகராறு செய்து 2 பேரை அதாவது போலீஸ் கஸ்டடியில் இறந்ததாக கூறப்படும் ஆகாஷ் டெலிசன் என்பவர் ஓட விரட்டும் புதிய சிசிடிவி விரட்டி வெட்டும் புதிய சிசிடிவி காட்சியாகி வெளியாகி ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை சியோன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் மற்றும் அழகர். இவர்கள் ஒருத்தவர் கோழிக்கடையிலையும் மற்றொரு ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பணி முடிஞ்சு நைட்டு உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது அங்க இறந்த ஆகாஷ் டெலிசனும் குணா ஆகிய இருவரும் அவங்கள்ட்ட வம்புழுக்கும் போது அவங்க போய் அவங்க பெற்றோர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது ஜெயக்குமார் போய் கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கவுன்சிலர் அவங்க பையன்கிட்ட சொல்லும் போது அந்த பையன் என்னடா இந்த மாதிரி வம்புழுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த தகவலை அவர் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க போய் ஆத்திரத்தோட போய் அவங்க 2 பேரும் முன்னாடி போறாங்க, ஜெயக்குமாரும் அழகரும். போகும்போது அவங்க 2 பேர்த்தையும் ஆகாஷ் டெலிசனும் குணாவும் 2 பேரும் அவங்க விரட்டிட்டு போய் பைக்கை நிப்பாட்டி அந்த வாளால ஓட விரட்டுற அந்த சிசிடிவி காட்சி நமக்கே ஒரு பதவதைக்க வைக்கிற ஒரு சிசிடிவி காட்சி கிடைச்சிருக்கு. அந்த சிசிடிவியில காட்சியில பார்க்கும் போதே தெரியும் அந்த ஆகாஷும் அந்த குணா அந்த 2 பேருமே அவங்க 2 பேர்த்தையும் நிப்பாட்டி வாளால ஓட விரட்டி வெட்டுற அந்த அதிர்ச்சி காட்சி பார்க்கும்போது நமக்கே ஒரு கொடூர இந்த சம்பவம் நடந்திருக்குது தெரியுது. மேலும் இந்த ஆகாஷ் டெலிசன் தற்பொழுது மருத்துவ கஸ்டடியில போலீசார் கைது செய்து மருத்துவ கஸ்டடியில வச்சிருக்கும் போது ஆகாஷ் டெலிசன் இறக்குறாங்க. இறந்ததுக்கு இப்போ கடந்த 3 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்களோட உறவினர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையில முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அந்த சாலையானது முற்றிலும் தொடர்ந்து தற்போது வரை அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த தேசிய நெடுஞ்சாலை மதுரை டு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வாகனங்கள் வேறு பாதைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அனைத்து கட்சியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எதுலையுமே எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படாமல் தற்போது வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.